ஐயா மகரம் எந்த வேலையை நம்ம கணக்குல எடுத்துக்க போறோம்? ஆமா, எடுக்கிறது வெறும் கட்டம் மட்டும்தான். மகரத்துக்கு பலன் சொல்லுங்க. மகர லக்கணத்துக்காரங்க தன்னை அர்ப்பணித்து கூட தன் கூட்டத்தை காப்பாத்தி. இவங்களுக்கு பிளஸ் என்ன அப்படின்னா இறக்க குணம் ஜாஸ்தி. மைனஸ் என்ன அப்படின்னா நிரந்தரமான ஒரு பொருளாதார நன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி மகரத்துக்கு. இவனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. குழந்தை பிறந்த விரும்புதான் செல்வச்செல்வம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவியை பாத்தீங்கன்னா பெரிய காதலியை நேசிக்கிற மாதிரி நேசிப்பான் காலப்போக்குல. அப்ப மகர லக்கணத்தை கட்டிக்கக்கூடிய பெண்கள் அவமானத்தை வேணாலும் தாங்கவே முடியாது. இவனை லேசா குறைய மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்க. இவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா மகர லக்கணத்துல பிறந்தவங்க உங்களுக்கு சில இடர்பாடுகள் சொன்னீங்க இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு வழிபாடு மாதிரி இருக்கும். கண்டிப்பா மகர லக்கணத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சுகமே சொல்லு சாமி. வணக்கம் செந்திலையா. ஐயா மகரம் எந்த வேலையை நம்ம கணக்குல எடுத்துக்க போறோம்? ஆமா, எடுக்கிறது வெறும் கட்டம் மட்டும்தான். கட்டத்தை வச்சு பலன் சொல்ல போறோம். மகரத்துக்கு பலன் சொல்லுங்க. எஸ், மகரம் காலபுருஷ தத்துவ கர்ம யோகி அப்படின்னு யாருன்னா அவன் மகரம். காலபுருஷன் 10ஆம் இடம். இவன் கர்ம யோகி தான். கர்ம யோகி. மகர லக்கணத்துக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையில அவன் நிபுணை. துறை சார்ந்த நிலையில ஒரு நிபுணத்துவம். அதுலதான் அவனுக்கு அடையாளமே இந்த 10ஆம் இடம் அப்படின்றது. பட் அதனுடைய அதிபதி சனி. இவர் என்ன செய்யறாருன்னா இவனுடைய தேவைகள் எதுவோ அதை அவர் தான் தீர்மானிக்கிறார். இவனை தீர்மானிக்க வர்றதே இல்லை. நான் காலையில ஏர்லியரா 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன். மத்தியானம் 2 மணிக்கு லஞ்ச் முடிச்சிருவேன். நைட் 8 மணிக்கு டின்னர் முடிச்சிருவேன்னா இங்க வேலையே இல்லை. இயற்கை எப்ப இவனை சாப்பிட சொல்லுது, எப்ப தூங்க சொல்லுது, அதுதான் இயற்கை. அதான் கர்மா. அதான் மகரம். நான் இவங்களுக்கு சொல்றதெல்லாம் நீ எது மீதும் பற்று வைக்காத, பாசம் வைக்காத, நீயா இரு. உனக்கு வேண்டியதெல்லாம் இது கொடுக்கும். அப்ப இப்ப மகரத்துல பிறந்தவர் ஒருத்தர் வேலைக்கு போகும்போது வீட்டுக்காரமா சொல்லுது, எங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருக்குங்க, நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போகணும். இவருக்கு நம்ம மகரம்னு தெரியாது. வந்துடுறேம்மா அப்படிம்பாரு. வாய் கொடுத்துட்டாரா அங்க வேலையில பாத்தீங்கன்னா சரி நொங்க கழட்டிடும். நைட்டு 11 மணிக்கு தான் விடும். அதை கூட இவர் மறந்துடுவாரு. மறந்துட்டு தெரு உச்சந்திக்கு வரும்போது ஐயோ 6 மணிக்கு வர சொன்னாலே அப்ப ஞாபகம். அப்ப பிராம்ப்ட் அப்படின்றது இவர்கிட்ட இருக்கக்கூடாது. திட்டம் இருக்கக்கூடாது. யதார்த்தகதி மட்டும் இருந்தா இவர்கள் இந்த உலகத்தை ஜெயித்து விடுவார். யதார்த்தம். இந்த இடம் என்ன சொல்லுதுன்னா மகரம் ஒரு நிலத்தத்துவம், சரராசி. இதுக்கு சேரும் சகதின்னு சொல்றாங்க. களிமண். நீங்க களிமண் எடுத்து ஒரு பொருள் செஞ்சு ஒரு நெருப்புல காட்டீங்கன்னா சுட்டப்பட்டமாயிருமா, உருப்படி ஆயிருமா? ஆமா. அது மாதிரிதான் இவங்க எந்த துறைக்கு தகுதியானவர்களோ அந்த துறை இவங்க ஆப்டா இருப்பாங்க. அற்புத சக்தி படைத்த மனிதர்கள். இவங்களுக்கு பிளஸ் என்ன அப்படின்னா இறக்க குணம் ஜாஸ்தி. மைனஸ் என்ன அப்படின்னா ஷார்ட் டெம்பர். அவன் படக்கு டென்ஷன் ஆயிடுவான். ஆனா பயந்தோரிங்க. இவன் பெரிய வீரெல்லாம் கிடையாது. பயந்தோரி. தனியா போட மாட்டாங்க. ஆமா, இருட்டு விட்டு போக மாட்டான். தனியா கொடுக்க மாட்டாங்க. அப்ப பயந்தோரி. ஆனா பாத்தீங்கன்னா சரி இன்னும் ஜிம்னாஸ்டிக் பிளேயர் மாதிரி இருப்பேன். இதெல்லாம் அவங்களுடைய தனித்தன்மை, அட்ராக்டிவ். இதெல்லாம் மகரத்துக்கு மிகச்சிறந்த ஒரு யோகம். யதார்த்தமா இருக்கணும். இதுல என்ன அப்படின்னா மகரத்துக்கு சிம்பிள் போடுவான். ஒண்ணு முதலையே போடுவான், இன்னொன்னு நீர்க்குதிரையை போடுவான். இதெல்லாம் ரெண்டுமே இல்லை. மான். அது மகர மான். இந்த மான் என்ன செய்யும்னா வனப்பகுதியில அது ஒரு சைவ பிராணி தான். இந்த விலங்கினங்கள்ல முரட்டு விலங்கினங்கள் இருக்கு இல்லையா, வைல்டு அனிமல்ஸ் சொல்லக்கூடிய சிங்கமோ புலியோ என்ன செய்யும், அது ஒரு கூட்டத்தை பார்த்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு மான் மட்டும் அதை கவனிச்சு அது திசை திருப்பதற்காக தன்னை பலிகடாக்கும். அப்ப தன் கூட்டத்தை காக்கக்கூடிய சக்தி மகரத்துக்கு உண்டு. தன்னை அர்ப்பணித்து கூட தன் கூட்டத்தை காப்பாத்திடும். அப்படி ஒரு சக்தி இவர்கிட்ட உண்டு. அப்ப இவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறோம். இது எதுலன்னா பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா உயிரை கொடுத்து கூட அதை காப்பாத்தி விட்டு போயிடுவோம். அப்படி ஒரு மேன்மை வரைத்த மனிதர்களை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டப்படுவது யாருன்னா மகரம் தான். இந்த இடத்துலதான் வால்டர் தேவார் வந்தார், PH பாண்டியன், TN சேஷன். இவங்கெல்லாம் அந்த தேர்தல் கமிஷன்ல இருக்கும்போது தான்
தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் தெரிஞ்சு இல்லையா, அதெல்லாம் இதுதான். அப்ப அவங்க சார்ந்த துறைக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய மனிதர்கள் யாரு? மகரத்துல பிறந்தவங்க. காசு பணம் பொருள் அதை பத்தி எல்லாம் ஒரு கவலையும் பிறகு மகரத்துல பிறந்தவன ஒரு புதிய தொழில் தொடங்குறான் அப்படின்னா மகர லக்கணத்தை வச்சு நீங்க திறந்து பாத்தீங்கன்னா சரி அந்த தொழில் விருத்தி ஆயிரும். இந்த ராசி வந்துட்டு உண்டு. ஏன்னா மகரத்துல பிறந்தவன் அதே மாதிரி ஓடாத கடைகளா இருக்கும், கூட்டமே இருக்காது. இந்த மகர லக்கணத்துக்கான உள்ள நுழைஞ்சான்னு வைங்களேன், முது ஒரு கூட்டம் வந்து இப்படி ஒரு இது. அந்த அட்ராக்டிவ் 10ஆம் இடம் லக்கணமே 10ஆம் இடமா மாறுது இல்லையா? அப்ப உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த இதுக்கு சொந்தக்காரன் இவன் தான். அப்படி ஒரு அற்புதம். ஆனா நான் சொல்றது என்னன்னா பற்று பாசமோ எதுவுமே வைக்காது. உறவுகள் மீது கூட எந்த இதுவும் வச்சிடக்கூடாது. ரைட். ஆனா 2ஆம் இடம் ஸ்திர ராசி, அது 11ஆம் இடம், காலபுருஷன் 11ஆம் இடம். இவன் நீங்க விட்டீங்கன்னா சரி, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு வருத்தத்துல இருப்பாங்க. இவங்களை 2 நிமிஷம் விட்டீங்கன்னு வைங்க, நான் கலகலப்பாக்கி விட்டு போயிடுவான். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பொறுத்தக்கூடிய சக்தி வந்து மகர லக்னத்துக்கான உண்டு. 2 பேரும் பேச்சுல ஒரு சக்சஸ் இருக்கும், பேச்சுல ஒரு வெற்றி இருக்கும், பொருளாதாரத்தை அடையக்கூடிய தகுதி உனக்கு உண்டு, நிரந்தரமான ஒரு பொருளாதாரமின்மையை கொடுக்கக்கூடிய சக்தி மகரத்துக்கு உண்டு. இப்ப ஒருத்தனுக்கு வந்து ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா இதை குறைக்காது, இதை நிரந்தரமா கொண்டு போகும், இதை கூட்டுமை வழியை குறைக்காது. அப்ப தொழில்துறையில இருந்தாலும் சரி உத்தியோகத்துல இருந்தாலும் சரி இவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை இயற்கை மறுப்பதற்கு இல்லை. பட் இந்த பொருளாதாரம் வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இப்ப 2ஆம் இடம் குடும்பம், 11ஆம் இடம் மூத்த சகோதரர்கள். இவனுடைய மூத்த சகோதரர்களுடைய வாழ்க்கைக்கு இவனுடைய பொருளாதாரம் பயன்படுத்தான். சகோதரர் சகோதரி யாரா இருந்தாலும் சகோதர சகோதரி 2 பேத்துக்குமே வந்து இது இவன் வந்து பொருளாதாரத்தை செலவழிச்சுதான் செலவழிப்பான். அது அவனுக்கு இருக்கு. அது இவங்க செய்ய செய்ய இவனுக்கு ஒரு வற்றாத அதாவது நல்லா கொடுக்கும். ஸ்திர ராசி தானே, அழகா கொடுக்கும் சரி பகவான். ஆனா 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா காலவசனுக்கு 12ஆம் இடம். இவன் இந்த 12ஆம் இடம்ன்றது ரகசியம், 3ஆம் இடம் அப்படின்றது சிந்தனை. அப்ப இவன் போய் நைட்ல படுக்க போகும்போது பாருங்களேன், ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டே படுப்பான், ஒரு சிந்திச்சுக்கிட்டே படுப்பான், காலையிலுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவான். ஆழமான சிந்தனை தான் சரி, அது எவ்வளவு ஒரு விஷயத்துக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டு போயிடுவான். பட் இந்த இடத்துல இந்த விஷயத்தையும் நம்ம எடுக்கும். உடன் பிறந்தோரை இழத்தல் உடன் பிறந்தோரா இழத்தல் 2 கருத்து இருக்கு. கூட பிறந்தவங்களுக்காக செய்யறது, அதனால வந்து இவன் வந்து பொருளாதாரத்துல வந்து விரயத்தை சந்திக்கிறது இப்படியும் இருக்கு. ஆனா அவர்களுக்காக செலவழிக்கிறது தவறே கிடையாது. அப்ப 3-12 இடமாற்றத்தினுடைய நிலை அவனுக்கு உண்டு. இடமாற்றம் அவனுக்கு பண்ணணும், இடமாற்றம் பண்ணாதான் அவனுக்கு வந்து சாத்தியமா இருக்கும். மகர லக்னத்தை இடமாற்றம் பண்ணிக்கலாம். இல்ல நான் இங்க இல்ல வெளியில எங்கேயாவது போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், போலாம். வெளிநாடு வெளியிடங்கள் போகிறது வாய்ப்பு உனக்கு உண்டு, போனா நல்லாவே இருப்பான். பட் இந்த இடத்துல கற்பனை வளம் நிறைந்தவர்கள் இவங்க. கற்பனையிலே தான் இவன் வந்து காவியமும் தீட்டுவான், காதலும் பண்ணுவான். நேரடியா ஒரு பிள்ளை வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான், பயந்து ஓடி போயிடுவான். ஆனா கற்பனையிலேயே இங்க இருந்து யாரோடய வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படி ஒரு சக்தி இவன்ட்ட இயற்கையாவே இருக்கு. கற்பனை வளமிக்கவர்கள், நம்ம அதை குறை சொல்ல, ஏன்னா அது ஒரு ஜலராசி. 4ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய லக்னம். அப்ப இவங்க தாயார் வழி பார்த்தீங்கன்னா சரி ஒரு மேன்மையான மனிதர்களாக தான் இருப்பாங்க. தாயுமே இதுக்கு மேன்மையானது தான். ஆனா காலம் உனக்கு அதையும் தர்றதில்லை. ஆனா உனக்கு அந்த தாய் வழி வம்சம் அப்படின்னு தாய் வழி உறவு, தாய் வழி இதுல வந்து உயர்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. கல்வி அப்படின்றதுல ஆரம்ப கல்வி அப்படின்றது அவனுக்கு எந்த குறையுமே வராது. அழகா போயிடுவான், சைன் பண்ணுவான், ஸ்கூல்ல ஒரு அடையாளம் இருப்பான். இவன் எடுத்துக்கக்கூடிய கல்வி எதுல இதாக்குன்னா மெக்கானிக்கல் சார்ந்த துறை, டெக்னிக்கல் சார்ந்த துறை வந்து இவனுக்கு உகந்தது. ரொம்ப அழகா ஆப்டிமிஷா கொண்டு வந்து நிற்பான். கனரக வாகனங்கள் சார்ந்த ஒரு துறை சார்ந்ததுன்னா இவனுக்கு ரொம்ப இதான் மெக்கானிக்கல் அப்படின்றது. இதுலயே இன்னொரு பக்கம் இருக்கு. மிலிட்ரியில பாத்தீங்கன்னா சரி இவனுக்கு இந்த மகர லக்னத்துக்கார மிலிட்ரிக்கு போனான்னா சரி நாட்டுப்பட்டும் அதுல இருக்கும், சின்சியரும் இவன்ட்ட இருக்கும். இவன் அதுக்கும் மிகச்சிறந்த ஆட்கள். இப்ப மகர லக்னத்துல வந்து ஒரு மிலிட்ரியில போய் வேலை செய்யறான்னு சரி அவன் சொந்த பந்தத்துல உறவுகளை பூராமே என்ன செய்வான், கொண்டு போய் சேர்த்துருவான். அப்ப இவன் மற்றவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஊக்குவிக்கை அப்படின்றதுல யாரையுமே, இப்போ ஒரு வேலை இல்லாம இருக்கானே, என்னப்பா என்ன படிச்சிருக்க, சரி வாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவனை ஒரு தூண்டுதல்ல தூக்கி விட்டு போயிடுவான். இது இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு, இவனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை, குழந்தை பிறந்த பின்பு செல்வ செழிப்பு. இவனுக்கு இங்கதான் இதே வைக்கிறான். குழந்தை பிறந்த பின்பு தான் செல்வ செழிப்பு. இவனுடைய பேச்சுக்கள்
அதான் இவன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் பாருங்களேன், ஒரு ஹம்மிங் அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாட்டு. இவன் ராகமா தெரியும் சங்கீதம் தெரியுது இல்லையோ அழகா பாடும் திறன் உண்டு. அப்ப மகர லக்கணத்துறவங்க சங்கீதத்துறைக்கு வர்றாங்கன்னு வைக்கிறேன், அந்த சங்கீதத்தை அந்த சாரீரத்தை அழகா கொண்டு வருவாங்க. பாடகர்கள் நிறைய பாடகர்கள் மகர லக்கணத்துல மிகச்சிறந்த பாடகர்களா இருக்காங்க. கலைத்துறையில கொஞ்சம் உண்டு. அதுவும் கர்நாடிக் சங்கீதம் அப்படின்றது இவனுக்கு ரொம்ப உண்டு. நிச்சயம். அப்ப செல்வச் செழிப்பு, குழந்தை பிறந்த செல்வச் செழிப்பு, வளர்ச்சி, மேன்மை, இதெல்லாம் குழந்தை பிறந்த பின்புதான், முதல் குழந்தை பிறந்துருது அதுக்கு பின்னுதான் பொருளாதாரத்தினுடைய மேன்மையினுடைய உச்சத்தை அவன் சந்திக்க முடியும். அப்படி ஒரு அற்புத சக்தி இவனுக்கு இயற்கையா இருக்கு. காலத்தால் யாரும் கடமையில வேலையில யாரும் குற்றம் சொல்லிடாத அளவுக்கு இவனுடைய வேலை இருக்கும். ஒரே நேரத்துல உங்க வேலையும் இழுத்து போட்டு செய்வான், இன்னொருத்த வேலையும் இழுத்து போட்டு செய்வான். பலர் பார்க்க வேண்டிய வேலையும் இழுத்து போட்டு இவன் ஒத்தால முடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா வேலை இருக்கு, வேலை அப்படின்ற ஒரு முதன்மையான இது. அப்ப 6 இவனுக்குமே இந்த இடம் 6ஆம் இடம், காலவர்ஷம் 3ஆம் இடம். 3, 6 அப்படின்னா இவன்ட்ட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி அதுக்கு மாற்று கருத்து வேண்டாம் உண்டு, மாற்று சிந்தனை உண்டு. நீங்க எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நோ சொல்லுவான். நீங்க சாமி இருக்குன்னு சொன்னா அது இல்லைன்ட்டு போயிடுவான். இல்லை அப்படின்னா இருக்கும் தான், அதை நிரூபிக்கிறதுக்கு வேணால முடியும். அப்படி ஒரு வாதத்திறமை அப்படின்றது இவன்ட்ட இருக்கு. வழக்காடுதல், இந்த வழக்காடுதல் இவன்ட்டு உண்டு. ஆனா இவனா போய் ஒரு கேஸ் அதுல எல்லாம் சிக்க மாட்டான். பட் கேஸ் இவனுக்கு வருது அப்படின்னா அதை என்னன்னு பார்த்துருவான். இது இயற்கையான ஒரு விஷயம் அவனுக்கு. பட் மற்றவருடைய ஒருத்தரோட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கான், அல்லது உலகியல் சார்ந்த நிறையில அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுக்கலாம். ஆனா அவன்கிட்ட இருக்கக்கூடிய குறையத்தான் அவன் சுட்டி காட்டுவான். நீ இதை பண்ணியிருக்க, எவ்வளவோ சிறப்பு இருக்கும், ஆனா இது இருக்கு. அந்த குறையை கண்டுபிடிக்கிறவன் அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்ற வேலை செய்யக்கூடிய குறையை ஈஸியா எடுத்து சுட்டி காட்டி, ஆனா அதை திருத்தி கண்ணி பண்ணி விட்டு போயிடும். இது மகர லக்னத்துக்கான கூடிய ஒரு பெரிய சிறப்பு. உடன் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய இதையும் சிரமத்தை இழுத்து பிடிச்சிடும். ஆனா 7ஆம் இடம் காலபுருஷனுடைய 4ஆம் இடம். நம்ம சொன்னோம் குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி இவனுக்கு செல்வ செழிப்பு, திருமணம் ஆன பின்புதான் இவனுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அதிகாரமே உண்டு. கல்யாணம் ஆன உடனே ஓட்டு கூச்சலாவது சொந்த கூச்சல போய் உட்கார்ந்துருவான். அங்கே மனைவி என்பவள், இது காலபுருஷன் 4ஆம் இடம், இவனோ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த 4, 10 தான். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவியை பார்த்தீங்கன்னா பெரிய காதலியை நேசிக்கிற மாதிரி நேசிப்பான். காலப்போக்குல பெற்றதாயிட்ட இருக்க மாதிரி தான் மனைவிட்டே இருப்பான். அப்ப மகர லக்னத்தை கட்டிக்கக்கூடிய பெண்கள் ஒரு தாயாத்த இவனை பாவிக்கணும் ஒழிய மனைவியா இங்க பாவிக்கிறதுக்கு வேலையே இல்லை. இவன் பெரிய அட்ராக்டிவ், நம்ம மேல பாசம் வச்சிருக்கான், அன்பு வச்சிருக்கான்னு நினைக்க விடாது. யதார்த்தமா இருந்துக்கணும் அவன்கிட்ட. அப்படித்தான் வாழ்க்கை ஓடும். இவனும் பெருசா அதை இது பண்ணிக்கிற மாட்டான், அவங்களும் இவனை பெருசா இது பண்ணிக்கிற கூடாது. ஆனா யதார்த்தமா லைஃப் அவங்க வாட்டுக்கு போகும். இது அவனுக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரிதான் 8ஆம் இடம். இந்த மைனிக்கு வாழா கவரிமான் ஜாதின்னு சொல்லுவோம்ல, அவமானத்தை அவனால தாங்கவே முடியாது சாமி. இவனை லேசா குறைய மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், மரணத்துக்கு ஒப்பான நிலை போயிடுவான். இவனை கௌரவ குறைச்சல் மட்டும் பண்ணிடக்கூடாது. ஆனா சிறு பிராயத்துல இந்த மகரத்தை நிறைய அவமானத்தை சந்திப்பான். அவன் ஆசைப்பட்டு எடுக்க பொருளுக்கெல்லாம் ஒரு சங்கடம் வரும். ஒரு ஆசைப்பட்ட ஒரு விருப்பப்பட்டாலே அதுல ஒரு தடை வரும். இவ்வளவு சந்திச்சு தான் வருவான். ஆனா காலம் அவனுக்கு பின்னாடி இவன் எதெல்லாம் ஆசைப்பட்டானோ, எப்படின்னா இவன் பஜார்ல போய்கிட்டு இருக்கான், ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் பார்க்கறான், இதை எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பான், ஆனா எடுக்க முடியாது. ஆனா இவன் ஆசைப்பட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி 1 மாசமோ 3 மாசமோ கழிச்சது பண்ண இவன் ஆசைப்பட்டது இயற்கை அவனுக்கு கொடுக்கும். இவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, மகர லக்னத்துல பிறந்தவங்க இவனுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகிக்கிட்டே இருக்கும். அல்சர் பெயின், கேஸ்டிக்கு, செரிமான கோளாறு, இது இவனுக்கு இருக்கும். இதை மட்டும் இவன் சரி பண்ணிக்கணும். இல்லாட்டி இதுதான் பின்னாடி பெரிய தொந்தரவு. அதனால இந்த அல்சர் பெயின், ஸ்டொமக் சம்மந்தப்பட்டதுல இவன் கவனம். நான் மகரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, 1 வருஷம் பிறந்த மட்டை எடுத்தாச்சா அவனை அப்படியே பெருமாள் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கியிருக்கானான். என்ன காரணம்? 2 விஷயம் இருக்கு. பல பேர் சில இடத்துல மகர லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த தாயையும் இந்த குழந்தையை விட்டு தகப்பனார் இன்னொரு குடும்பத்துக்கு போயிடுறாரு, அல்லது இன்னொரு கல்யாணம் பண்ணி வெளியேறாரு. இல்ல இவங்களை விட்டு போட்டு தகப்பன் வெளியே போயிடுறாரு.
அப்படின்றது இருக்கு. இல்ல தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறது இருக்கு. அப்ப அந்த இடத்துல தகப்பனாரோட இந்த குழந்தை உறவாடுகின்ற நிலையை அது கொடுக்கல. அப்ப அவரை தனித்து விட்டுருது, அவருடைய இயல்பு நிலையை பிரிச்சது. அப்ப இவன் கர்ம மேன்மைக்காக தான் அவங்க அப்பாவே இதை விட்டு விலகி போறாங்க. ஆனா காலம் சில மகரத்துல பிறந்த குழந்தைகளுடைய தகப்பனார இதே எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அப்ப இந்த 9ஆம் இடம், ஆனா அவர் கடுமையான உழைப்பாளியா இருந்திருப்பார், மிகச்சிறந்த உழைப்பாளி. ஆனாலும் அவரால் பரிணமிக்க முடியாது, அல்லது பரிணமிக்க முடியாத சூழல் அப்படின்றதா இதுல இருக்கு. ஆனா உழைத்து இவர்கள் செய்ய வேண்டியது செய்யறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன இருக்காங்க, மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதுல வந்துருது. சரி, இது ஒரு பக்கம். தெய்வ சிந்தனையில இவனுக்கு ஒரு குலதெய்வ அனுக்கிரகம் அது இது அப்படின்னு உள்ள போகும்போது இவனுக்கு அதுல எல்லாம் மாறுபாடு உண்டு. பிற்கால கட்டத்துலதான் இவன் தெய்வ நம்பிக்கைக்கு போய் உள்ள வருவான். தெய்வ நம்பிக்கையை வச்சுக்கிறதுனால இவனுக்கு பெரிய பிளஸ் இல்லை. எல்லாமே தெய்வத்தை வழிபடுறதுல எந்த இல்லை. இவனுக்கு கொஞ்சம் அதுல மாறுபாடு கொஞ்சம் உண்டு. ஏன்னா இவன் கர்மயோகி, இவன் எதையும் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 10ஆம் இடம் என்பது காலவசனுடைய 7ஆம் இடம். இப்ப நம்ம சொன்னோம் கல்யாணம் முடிச்சவன உனக்கு சொத்து சுவாமியம். அதே திருமணம் ஆன பின்பு இவன் சுயதொழில் மேன்மைக்கு வந்துடுவான், உத்தியோக மேன்மைக்கு வந்துடுவான். அதே இவனுக்கு காலவசனுக்கு 6ஆம் இடம் 9ஆம் இடம் இல்லையா. இப்போ ஒரு அலுவலகத்தை வேலைக்கு போயிட்டான்னு வைங்களேன், உழைப்பால் படிப்படியாக மேல வருவான், ப்ரொமோஷன் கேடர். அந்த மகரம் மட்டும் பாத்தீங்கன்னா கிராஜுவல் கிராஃப்ட் கூடிரும். அப்ப 10ஆம் இடம் கர்மா, இங்கதான் சனி உச்சம், லக்னாதிபதி உச்சமா இருக்கு இல்லையா. அப்ப கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி சொந்த சுவமேன்மையும் கொடுத்துரும், தொழில் மேன்மையும் உனக்கு உண்டு. அதுல மிகச்சிறந்த சுயதொழில் மேன்மை இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதனால அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் இவனு ஒருத்தன். கர்ம மேன்மை இவனுக்கு இயற்கையாவே இருக்கு. அடுத்த பிறப்பு அப்படின்றது இவங்களுக்கு இல்லை. ஏன்னா மகரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை. ஆனால் முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல என்னன்னா 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இப்ப இவனை தத்து கொடுக்கறதுனால யாராரு பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னா தகப்பனார், இன்னொன்னு மூத்த சகோதரிகள் சகோதரர். இப்ப மூத்த சகோதரியா பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சகோதரா இருந்தேன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இவன் கூட பிறந்த மூத்தது கூட பாருங்க. அதே மாதிரி மகர லக்னத்துக்கான நான் குறிப்பா சொல்றேன், நட்பு வச்சுக்காதீங்கடா. ஏன்னா நண்பர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு சங்கடம் வந்துடும், நண்பர்களுக்கும் சரி உடன் பிறந்தவருக்கும் சரி. அப்ப இவன் அதான் சொல்லல, இவன் ஆசைப்படுறான் வச்சுக்கோ. 11ஆம் இடம் ஆசை, அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இவன் ஆசைப்பட்டது எதுவுமே அவனுக்கு சரிப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு பொருளை எடுத்து அதனாலதான் விவகாரமே அனுபவிப்பான். அதனால இவன் ஆசையே படக்கூடாது, யதார்த்தகதியிலே இருக்குன்னு சொல்றான். ஆனால் 12ஆம் இடம் காலபுருஷனுடைய 9ஆம் இடம் 9, 12 காலத்துல இந்த 9, 12 தான் இங்க என்ன செய்யுது, கன்னி தகப்பன் ஸ்தானம், அதுவே அங்க நோய்வாய்ப்படுத்துறது தகப்பனார. ஆனா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இவனுக்கு 12ஆம் இடம். அதனால் தகப்பனாரை பிரித்து விடுகிறது. பிற்காலகட்டத்துல யாத்திரைகள் நிறைய செய்வான், தெய்வ யாத்திரைகள் செய்ய 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 இவனுக்கு ஒரு சில சிறப்புகளை இவனுக்கு கொடுத்துருது. மிகச்சிறந்த யோகிகளும் ஆன்மீகவாதிகளையும் கொடுக்கறது இந்த மகர லக்கணம் தான். மிக அற்புதமான லக்கணம் மகர லக்கணம். யதார்த்தத்துக்கு கட்டுப்பட்டு இயல்பாக வாழ தெரிந்தவர்கள் வாழ்க்கையினுடைய மிக உன்னத நிலையை அடையக்கூடிய சக்தி இவங்ககிட்ட தான். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி தத்து கொடுத்து வாங்கிறது மகர லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு. இவங்களுக்கு சில இடர்பாடுகள் சொன்னீங்க இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு வழிபாடு மாதிரி இருக்குமா? கண்டிப்பா. மகர லக்னத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு. அவ பத்திரஹரியாவும் இருக்கலாம், அம்பாள் ராஜராஜேஸ்வரி, இந்த ஸ்ரீவித்யா, காமாட்சி, இந்த மாதிரி தெய்வம் மீனாட்சி, இவங்களை வழிபாட வாழ்க்கையில எல்லா சங்கடங்களையும் விலக்கி இவங்க வெளியே வந்துருவாங்க. அருமையான சக்தி இது. இந்த இதை உங்களுக்கு சொல்லித்தான். நிச்சயமா சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. உங்க பொண்ணா நேரத்தை சொல்ல வச்சு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துக்க ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.